டிக் ஓடு ஓடு டிக் ஓடு டிக் டிக் ஓடா ஓடு ஓடு திம்ராச காப்பாத்துறா நாடா காப்பாத்துறாடி என்ன கருமடா அங்க ஒரு நாய் பார்த்தா இங்கே ஒரு நாய் நிக்குது ஓடு நீ ஓடு அட கருமம் கட்டி நிக்கிற நாய்க்கு எவ்வளவு பயப்படினான் இட்டுமே இட்டுமே தட்டி மாட்டு தாண்டவராயன் பேர் பிடிச்ச பிள்ளையார் மாதிரி இருக்குது சொன்னதை இன்னும் செய்யல என்னடா இந்த மாதிரி பேச்சு விழுது இட்டுமே மாடு என்ன காப்பாத்துவானு நான் அவன்கிட்ட ஓடி வந்தா அவனை நான் காப்பாற்ற வேண்டிய கிடக்க போறேன் வெட்டுல புள்ளி மூட்டை மாதிரி படுத்தே கிடக்குது சொன்ன வேலை ஒன்றும் செய்யல விடுஞ்சதுல இருந்து படுத்து விட்ட கூட நினைச்சு இப்படி பேசினது இல்லை ஐய் ஜாலி பார்க்க நல்லா இருக்கு சூப்பர் பாவம் நிறைய பேர் இப்படி பேச்சு வாங்குது அட்டி வயிற்றுல இருந்து தொண்டை நோக நோக கத்தி கொண்டு இருக்கிறேன் பேர் எவ்வளவு சொன்னாலும் கேட்குதோண்டு பேர் இங்கே சத்தம் போட வேற கூப்பிடுறாங்க போல இருக்கு நான் தான்டா முருகேசன் நினைக்கிறேன் அப்பா வாடா வாடா முருகேசன் வந்து காப்பாத்தித்தான் வாடா வாடா என்ன நல்லா விழுதோட பேச்சா சும்மா விசர்க்கதை வைக்காத என்ன பேசலுமே அது படியனுக்கு பேச்சு விழுது என்னடா பிள்ளைய வந்து எரும மாறேன் சொல்றது எந்த பிள்ளைய வந்து நான் பூ மாதிரி பாத்துக்கிறேன் தெரியுமா சத்தமா கூட நான் காய்க்கிறேன் பேக்கதை வைக்கிறேன் பேசி வளர்க்காத பிள்ளைகள்லாம் எடுத்ததுக்கெல்லாம் சூசைட் பண்ண போறோம்னு தெரியுது அம்மா பேசி போட்டான் சூசைட் பண்ண போது டீச்சர் பேசி போட்டான் அங்க அவன் அடிச்சு போட்டான் அப்பா போனை பறிச்சு போட்டார் அதுக்கெல்லாம் சூசைட் பண்ண போறதுக்கு தான் காரணம் பிள்ளைகளை வந்து அடிச்சு பேசி அவமானப்படுத்தி வளர்க்கணும் அப்போதான் பிள்ளை ஒழுங்கா வளரும் இந்த சமூகத்தில் அதுக்கேற்ற மாதிரி பிள்ளை இருந்து கொள்ளும் இப்படித்தான் மணியத்தாட்டப்பட்டு செஞ்சு தெரியும் தானே அது இப்போ கணக்கு பாடத்தில் மார்க்ஸ் குறைஞ்சு போட்டுன்னு சொல்லி சூசைட் பண்ண போட்டுதான் கடைசியாக காப்பாற்றிட்டு போய் மந்திய ஹாஸ்பிட்டலில் போட்டுருக்கு இப்படி சின்ன சின்ன ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சூசைட் பண்ண போகுது என்ன நிறைய மார்க்ஸ் குறைஞ்சு கொடுத்து இல்லடா 3 மார்க்ஸ் குறைஞ்சு போட்டுறாங்கடா 3 மார்க்ஸோ என்னடா அவளுக்கு 97 மார்க்ஸ் 100 மார்க்ஸ் எடுக்க வேண்டியவளாம் 3 மார்க்ஸ் குறைஞ்சு போட்டான் 3 மார்க்ஸ் குறைஞ்சதுக்கு நாங்கெல்லாம் அந்த காலம் இப்படி பார்க்க போனா வருஷமா சூசைட் பண்ணிருக்கோம் அது தெரியுமா உனக்கு இப்படி பார்க்க போனா எங்கட ஒழுங்கேக்கல போன வருஷம் எல்லாம் இருக்கிற முழு பேரும் சூசைட் பண்ணிருக்கோம் ஏன்டா எடுத்த மார்க்ஸ் அப்படி அதை யோசிப்பே நாங்க மட்டுமே என்ன முந்தி என்ன ஒரு 100-200 எடுத்துனாங்களே இல்லையே பழைய கதையில கதைக்காத முதல்ல கிண்ட போனா இன்னும் சிக்கலாம் எங்களுக்கு பழைய கிண்டேல நீ சொன்ன 3 மார்க்ஸ் கதைக்கு தான் நான் சொல்றேன் சரி இந்த கதையை விடு இருக்கிறதெல்லாம் அடிக்குது வரு நான் வெள்ளனத்தடக்கம் கத்தி கொண்டே இருக்கிறேன் எட்டுமே மாட்டுக்கு மேலே மழை வித மாதிரி அப்படியே இருக்கிறீங்க போங்க போய் நான் சொன்ன சாமான்களை வாங்கிட்டு வாங்க போங்க வலிக்கிடுங்க